ஏங்க என்னங்க பண்றது? அப்போ இனி என் ரூம் காலி ஆயிடும். தமிழும் அவுட் ஹவுஸ்க்கு போயிடுவா. ஏண்டி அவ குடும்பமே இங்க வந்திருக்கு, இப்ப இதுதான் உன் பிரச்சனையா? இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையா இருக்கு. அவ ஒரு ஆள் உள்ள வந்து இப்ப மொத்த ஃபேமிலி உள்ள கொண்டு வந்துட்டா. மீனா இதை இப்பவே தடுக்கலன்னா அவ குடும்பம் இந்த வீட்லயும் நம்ம எல்லாரும் அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய நிலைமை வந்துரும். என்ன என்ன இங்க சத்தம்? அத்தை, நீங்க பண்றது சரியா? அவங்க யாரோ தானே, அவங்கள எதுக்கு நம்ம வீட்ல கொண்டு வந்து தங்க வைக்கிறீங்க? அவங்கள எல்லாம் வெளியில போக சொல்லுங்க அத்தை. நீங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கத்த. முதல்ல அந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ பாவம்னு வேலைக்கு வச்சீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த குடும்பத்தோட பிசினஸ் வாரிசு அவதான்னு சொன்னீங்க. இப்போ அவ குடும்பத்தையே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அடுத்து என்ன, நாங்க எல்லாரும் தெருவுக்கு போறதா? இது நான் எதுக்கு சொல்றேன்னா, வெளியாளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குத. ஏதோ உங்களுக்கு வேலையில ஒத்தாசையா இருக்கான்றதுக்காக இப்படியாத்த? அத்தை, இதை விட பெரிய விட வாடகைக்கு எடுத்து கொடுங்க. வாடகை கூட நீங்களே கொடுங்க, அது பிரச்சனையே இல்ல. ஆனா நம்ம வீட்ல தங்க வைக்க வேணாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, சொல்றத கேளுங்க. நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நம்ம கூடவே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க இங்க தங்கறதுல யாருக்கெல்லாம் பிரச்சனை? உங்க எல்லாருக்கும் அப்ப பிரச்சனை. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இது என் வீடு. இங்க யார தங்க வைக்கணும், யார வெளி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இத தாண்டி யாராவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். அதே மாதிரி தமிழ் குடும்பத்துல இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க யாராவது நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் நான் செய்யறத பார்த்து நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்க.